தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை, கவின் என்கிற அந்த இளைஞர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அந்த இளைஞனுடைய கொலை சம்பந்தமாக நேற்று ஒரு காணொளி நம்ம பகிர்ந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, புதியதொரு திருப்பமாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த, அதாவது கொலை செய்த சுர்ஜித் என்பவருடைய சகோதரி, அவரை மையமாக வைத்துத்தான் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அவங்க ஒரு காணொளியை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால என்ன நடந்திருக்குன்னா, அம் அந்த சுர்ஜித்தின் தந்தை மற்றும் தாயார், பெற்றோர் இருவருமே காவல்துறையில் பணிபுரிகிறார்கள். இவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அவர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில, அவர்களில் தந்தை சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்தது. இந்த நிலையில தான் இந்த பெண்ணுடைய அ அந்த வீடியோ வந்திருக்கிறது. 2 வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டாரா? அல்லது அவரிடமிருந்து பதிவு செய்து வேறு யாராவது வெளியிட்டாங்களான்னு தெரியாது. பட் இந்த 2 வீடியோக்கள் வெளியே வந்திருக்கின்றன. இந்த வீடியோக்களை பாருங்க. நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால நான் அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அந்த கவின் என்கிற அந்த இளைஞனை 2 பேரும் ஸ்கூல் காலத்திலேருந்து, அதாவது இப்போ உயர்கல்வி படிக்கிற காலத்திலேருந்தே அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் அந்த இளைஞனை காதலித்ததாகவும், அது சம்பந்தமாக வீட்டில் சொல்வதற்கு தயங்கியதாகவும், அதற்கு பிறகு எப்படியோ அவருடைய தம்பி அந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதில் வெளியில் மீடியாக்கள் சொல்லாத தகவல்கள் பல இருக்கின்றன. அதையெல்லாம் கொஞ்சம் நான் பகிரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மீண்டும் ஒரு காணொலியை போடுறேன். நீங்கள் இந்த கவின் என்கிற இளைஞன் முதல் அவர் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி கிடையாது. அவங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஊரையே கட்டியாண்ட ஒரு குடும்பம் தான் கவினின் குடும்பம். அவர்களுடைய தாத்தா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஞ்சாயத்து தலைவராக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தை விவசாயம் செய்து வருகிறார். விவசாயம்னா ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு நினச்சிக்காதீங்க. ஏக்கர் கணக்கில் அவர்களுக்கு சொத்து இருக்கிறது. அவருடைய தாயாரும் ஆசிரியராக பணிபுரிகிறார். ரொம்ப கௌரவமான பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் தான் கவின். அது மட்டும் இல்லாமல் கவின் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சோஷியலைஸ் செய்யக்கூடிய நிறைய நண்பர்களை வைத்திருக்கின்ற ஒரு நபராக அவர் இருந்து வந்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு அவருடைய சகோதரர் அந்த சுர்ஜித் என்பவன் அவரும் எடுத்திங்கனாக்கா, சுர்ஜித்தும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேலண்டட் பர்சனாலிட்டி தான். அதாவது நிறைய விளையாட்டு போட்டிகளில் கலந்து பல பரிசுகளை பெற்றிருக்கிறார். நீங்களே பாருங்கள், இந்த புகைப்படத்தை பாருங்கள். இப்படி பல பரிசுகளையும் பெற்று ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டியாக தான் இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த சாதி வெறி என்பது அவர் தலைக்கு ஏறி இருக்கிறது. இதற்கு தீர்வு கொலைதான் என்கிற அந்த ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கும் காரணமாக இன்றைக்கு 2 குடும்பங்கள் கிட்டத்தட்ட நாசமாகி போயிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தீராத ஒரு வருத்தத்தை, ஒரு தீராத ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஏற்படுத்தி விட்டது இந்த கொலை அந்த கவினின் குடும்பத்திற்கு. அதே போல் இந்த சுர்ஜித்தின் குடும்பத்தை எடுத்தோம்னாக்கா, உங்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத பற்றி நமக்கு தெரியாது. அது விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் காவல்துறை அவர்களுடைய பெயரை வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பாதிக்கப்பட்ட கவினின் குடும்பத்தினர் அவங்க நாங்கள் கவினின் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களை வழக்கில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் மேலும் சில குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்கள். அதாவது கவினை சில நாட்களுக்கு முன்னர் அழைத்து இந்த போலீஸ் தரப்பை வைத்து மிரட்டியதாகவும், இனி அந்த பக்கம் பெண்ணையுடன் நீ தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னதாகவும் அந்த குற்றச்சாட்டை கவினுடைய தரப்பு குடும்பத்தினர் வைக்கிறார்கள். ஒரு விஷயத்தை உள்ளபடியே ஏற்றுக்கிறேன். என்ன அப்படின்னாக்க,
அந்த பெண் அந்த காணொளியில் சொல்வது போல, அதாவது ஆளுக்கு இஷ்டத்துக்கு தங்களுடைய மனம் போன போக்கில் வந்து காணொளி போட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை வந்து என்ன அப்படின்றது வந்து விசாரணையின் அடிப்படையில் அதுக்குள்ளே போனால் தான் தெரிய வரும். அதுவும் 2 குடும்பங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக இது இருக்கின்ற காரணத்தினாலும், அது மட்டுமல்லாமல் 2 சாதிகளுக்கு இடையே இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற நிலையில், இதை மேலும் தூபம் போட்டு வளர்க்கும் வகையில் நமக்கு இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் பேசுவதை தவிர்த்து, இருக்கும் உண்மையை எடுத்து பேசு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லோருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியுது என்ன நடந்தது அப்படின்ட்டு. அந்த பெண்ணும் அந்த காணொலியை போட்டிருக்காங்க. இதில் நல்லா தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கவினுடைய குடும்பம் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பமாக இருக்கின்ற நிலையில், காவல்துறை உரிய விசாரணையை மேற்கொள்வோம் அப்படின்றத இது மட்டும் இல்லைங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லாத்துலேயும் எடுத்தீங்கன்னா, காவல்துறையுடைய முதல் வேலை என்ன இருக்குன்னா, அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். பிஆரில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். பிஆர்னால் இந்த மீடியாவில் நமக்கு எதுவும் தவறான தகவல்கள் வந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும். அரசாங்கத்திற்கு எந்த நெருடலும் ஏற்பட்டுறக்கூடாது. இப்படி தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லது இந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்பதனை ஆராய்கின்ற அந்த எண்ணம் முதலிலேயே அவர்களுக்கு வருகிறதா என்றால் வருவதில்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடிகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அமைச்சர்கள் அப்புறம் எம்எல்ஏக்கள் அப்படின்ட்டு இந்த கீதா ஜீவன் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க திமுக. எதற்கு என்றால் அங்கே போய் சமரசம் பேசுவதற்கு அப்படின்ற பேரில் அல்லது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்குன்ற பேரில் இவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. எப்படி அஜித்குமார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்களோ, அந்த கடத்தல் திருபுவனத்தில் வந்து போலீஸாரால் கடத்தி கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வீட்டிற்கு எப்படி அனுப்பி வைத்தார்களோ அதே போல் அனுப்பி வைத்தார்கள். என்ன இங்கே கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட முடியாது. ஏன்னா அவங்க ஊரில் பெரிய தலைக்கட்டு. யார்? கவினுடைய குடும்பம் அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டுன்றதுனால இவங்களால கட்ட பஞ்சாயத்து செய்ய முடியாது. அப்போ 5 லட்சம் ரூபாய் காசோலையை கொண்டு போய் கொடுத்த பொழுது அவர்கள் முகத்திலேயே வீசி எறிந்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா அவங்களே கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் 5 லட்சத்தை நீ கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க கேட்குறது எங்களுடைய என்னுடைய மகன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், இதற்கு நீதி வழங்குங்கள், இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் வந்து தண்டிக்க வேண்டும் அப்படின்றதான் அவங்க வைக்கக்கூடிய குறைந்தபட்ச கோரிக்கை. அதை செய்யறதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் கொடுத்து அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை முதல்ல வெளியில் விளம்பரம் தேடிக்கணுன்றதுலேயே நீங்கள் வந்து கவனத்தை காண்பிக்கிறீங்க அப்படின்றது அந்த குடும்பம் ஏற்றுக்காது. அவங்க சமரசம் அடையவில்லை. அந்த உடலை பெற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்த நிலையில் வேறு வழியே இல்லாமல் டெல்லியில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து கனிமொழியை அவசரமாக வர சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். வேறு வழியே இல்லாமல் அது ஸ்டாலின் சொன்னாரா இல்லை தலைமை நிலை செயலாளர்கள் சொன்னார்களா? ஏன்னா ஸ்டாலின் தான் பொம்மையாச்சு. அதனால் அங்கே இருக்கவங்களாம் பார்த்துருப்பாங்க, வேறு யாரும் சால்வ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன் உங்கள் உதவாநிதியை அனுப்ப வேண்டியது தானே? அவர் தான் டெல்லி வரைக்கும் போய் அப்படியே பிரதமரோட உட்கார்ந்து அரசியல்லாம் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்தவராச்சு. அது மட்டும் இல்லாமல் எதை பற்றி வேண்டுமானாலும் சரளமாக பேசக்கூடியவராச்சு. ஒரு கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கருத்தை சொல்வானே, அவனை அனுப்ப வேண்டியதுன்னு சமரசம் செய்வதற்கு அல்லது அந்த குடும்பத்தை போய் ஆறுதல் செய்வதற்கு, ஆறுதல் கொடுப்பதற்கு. ஏனென்றால் தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதிகரித்து கொண்டிருக்கின்ற சாதி பிரச்சனைகள். இதற்கு இவர்கள் எதுவுமே தீர்வு காணவில்லை அப்படின்றத தொடர் குற்றச்சாட்டாக நம்ம வச்சுட்ருக்கோம். இதோ இந்த சம்பவத்தை வைத்து நம்ம அரசியல் செய்கிறோம்லாம் நான் சொல்ல வரலை. ஆனால் தொடர் குற்றச்சாட்டாக இதை நாங்கள் வைப்பதன் காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அணுகுவதற்கு இவர்களிடம் எந்தவித யோசனையும் கிடையாது. அது மாட்ட கொழுந்து விட்டு எரியட்டும், நாம் வந்து கண்டும் காணாமல் இருந்துருவோம். ஏன்னா ஒரு சாதியை பற்றி பேசி இன்னொரு சாதியிடம் நம்ம கெட்ட பெயரை வாங்கி கொள்ள தயாராக இல்லை. வேங்கை வயலையும் அதே தான் பார்த்தோம், மேல்வாதி திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனையிலும் அதே தான் பார்த்தோம், இப்போ நாங்குநேரிலையும் அதே தான் பார்த்தோம், இப்பொழுது இந்த பிரச்சனையிலும் அதைத்தான் பார்க்கிறோம். அப்போ ஒரு சராசரி அரசியல்வாதியாகத்தான் இதை அணுகுவோம் அப்படின்னு ஒரு சராசரி அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு கூட இவர்களிடம் கிடையாது. கடைசியில் யார்கிட்ட போனாங்க? சரண்டர் ஆனாங்க. கனிமொழியிடம் சென்று சரண்டர் ஆகி நேற்று மாலை அவர் அவசரமாக வந்து இன்றைக்கு போய் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதற்கப்புறம் வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து சில நடவடிக்கைகள் எடுப்பீர்கள் அப்படின்ற கண்டிஷன்களை போட்டு அதன் அடிப்படையில் அந்த உடலை பெற்றுக்கொள்ள சம்மதித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. இப்போ இங்கே அந்த நிலையில் தான் இந்த வீடியோக்களும் வெளியே வந்திருக்கிறது. அந்த பெண் சொல்வதை முழுவதுமாக திரும்பவும் சொல்கிறேன், வாய்க்கு வந்ததை யூடியூப் சேனல் இருக்குது, கேமரா இருக்குது, மைக் இருக்குன்றதுனால வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றது எல்லோருக்குமே பொருந்தும். நான் உட்பட எல்லோருக்குமே அந்த அவருடைய கோரிக்கை என்பது பொருந்தும்.
பொறுப்பற்ற விதத்தில் நம்ம வந்து குற்றச்சாட்டை வைத்து விட்டு போகக்கூடாது அப்படின்றத நானும் ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் அவருடைய பெற்றோர் அவர்களுக்கு இந்த பிரச்சனையில் வந்து அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையான்றது விசாரணையின் அடிப்படையில் தான் தெரிய வரும். அப்போ அந்த விசாரணை சரியாக நடக்குமா அப்படின்ற கேள்வி வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடிக்கு வந்து அந்த அந்த வழக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் கூட அங்கே எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் நேர்மையாக இந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்றது தான் அனைவரது கோரிக்கையும். இது போன்ற சாதி பிரச்சனைகள், அதாவது சாதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனைகளில் நாம் வந்து ஒரு அரசியல் தேவைக்காக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஏற்புடையது கிடையாது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சோஷியல் மீடியாலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்போ டிக்டாக் கிடையாது, ஆனால் மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஷார்ட் வீடியோஸ்லாம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா கத்தி வீச்சரிவா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டண்ட்டு காமிக்குது. இதெல்லாம் சென்னையில் பண்ணாங்கன்னா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அருவாளை வச்சு எவனாத்தன் கேட்க வெட்டினான்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இது ஒரு வழக்கமாகவே இருக்குது. இதை முதல்ல டிஸ்கரேஜ் பண்ணணும். இது நடவடிக்கை அப்படின்றத விட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது வீரம் கிடையாது அப்படின்றத ஒரு விழிப்புணர்வாகவே கொண்டு போகணும். அப்போ இதற்கெல்லாம் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இங்கே அமர்ந்திருக்கணும். அது இங்கே இருக்கான்னா இல்லை, நம்ம தலையை எடுத்து ஒரு பொம்மையை கொண்டு வந்து நம்ம முதலமைச்சராக வச்சுருக்கோன்றதுனால நம்மளால் அதை எதுவும் செய்ய முடியாது. அப்போ உள்ளபடியே மீடியா இதையெல்லாம் கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்திருக்கிறதா என்றால் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும், எது தினகரன் பத்திரிகை, யாருடையது, கருணாநிதி குடும்பத்துடைய தினகரன் பத்திரிகை சொல்லுது என்னென்னா, அந்த பெண் வந்து எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அவர்களுடன் காதலிக்கெல்லாம் இல்லை என்று சொன்னதாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக அந்த பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டது. இப்படி ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பத்திரிகையே இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து வெளியில் விட்டு இவ்வளவு தூரம் ப்ரெஷரை, அதாவது கொலை செய்தது அவருடைய சகோதரன், நீ போய் கொலை செய்யணும் இவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவங்களே ஒத்துக்கிறாங்க, நான் அந்த இளைஞனை நான் காதலித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்க வந்து அவங்களுடைய பெற்றோர் இப்போ வந்து அப்ஸ்காண்டிங், அதில் தந்தையை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க, சகோதரனையும் கைது பண்ணியிருக்காங்க, தன்னுடைய காதலன் இறந்து விட்டான் அப்படின்ற நிலையில் எந்த விதமான ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மன உளைச்சலின் தாக்கமாக தான் அவங்க அந்த வீடியோவே போடுறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த சமயத்தில் அதை குத்தி கிளறும் விதமாக அவர் மீது சேற்றை வாரி இறைப்பது, அல்லது அவரை பற்றி அவதூறு பரப்புவது, அவரை வேறு விஷயங்கள்லாம் தொடர்புபடுத்தி பேசுவது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பது அப்படின்றது தான் நாம் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரியது உண்டு. ரொம்ப ஈஸி, 2 சமூகங்களுக்கு இடையே பிரச்சனையை எதுவும் போட்டு வளர்ப்பது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற அந்த பொறுப்பு இருக்குது பாருங்க, அந்த உணர்வு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. இதை மற்ற யூடியூப் சேனல்களும் பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.